ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 3 சூப்பரான பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் மூவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3மே நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸை ரிலேட் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் சந்து சாம்பியன். இந்த படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட டைரக்டர் கபீர் கான் அண்ட் இந்த படத்தில் கார்த்திக் ஆரியன் ஹீரோன்னு நடிச்சிருக்காரு. இது முரளிகாந்த் பேட்கர் அப்படின்ற ஒரு அத்லட்டோட லைஃபை பேஸ் பண்ணி எடுத்த படம். இதோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2017ல் இந்த முரளிகாந்த் பேட்கர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் பிரசிடென்ட் மேலே கேஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு எதுக்கு தாத்தா கொடுக்கணும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது 40 வருஷமா இருக்கிற எல்லா பிரசிடென்ட் மேலேயும் நான் கேஸ் கொடுக்கணும், எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு அர்ஜுன் அவார்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கின மெடல்லாம் எடுத்து மேலே வைக்கிறார். எதுக்காக உங்களுக்கு அர்ஜுன் அவார்டு கொடுக்கணும், உங்க கதையை சொல்லுங்கன்னு இவர் கேட்க அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவங்க கிராமத்துல ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. அந்த ட்ரெயின்ல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு. ஊரே போய் அவரை வாழ்த்தி செலிப்ரேட் பண்றாங்க. எதுக்காக இவரை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு இவரோட அண்ணன்ட்ட கேட்கும்போது அவர் இன்டர்நேஷனல் லெவலில் ஏதோ சாதிச்சிருக்காரு, அதுக்காக தான் செலிப்ரேட் பண்றாங்கன்னு ஹீரோக்கு ஒரு ஆசை வருது. நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது செய்யணும், அப்பதான் நம்ம ஊர் வந்து நம்மளையும் வாழ்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதாவது செய்ய போறேன்னு அவங்க அண்ணன், நீ என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கணும், நான் ஒலிம்பிக்ஸ்க்கு போகணும், ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும் அப்படின்றான். எந்த ஸ்போர்ட்ஸ்ல போறேன்னா இவனுக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியல. உடனே அவங்க அண்ணன் சொல்றான், சரி இங்க ஒருத்தர் மல்யுத்தம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு, அந்த மாமா கிட்ட போய் கேட்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்க, உனக்கு என்னப்பா பண்ண, நான் ஒலிம்பிக்ல ஜெயிக்கணும்னா 3 மெடல் இருக்கு, அது எந்த மெடல் உனக்கு வேணும் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய மெடல் எதுனா கோல்டுன்னு வரும். அப்போ நான் கோல்டு மெடல் தான் ஜெயிக்கணும்னா எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனால் இந்த பையனோட கான்ஃபிடன்ஸ், இந்த பையனோட அந்த விடாமுயற்சியை பார்த்து ஓகே இந்த பையனை நம்ம எடுத்துக்கிட்டு இவர் எதுவுமே அவனுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுக்காம சும்மா அப்படியே ஒரு வேலைக்கார மாதிரி வச்சிருவார். பெருசாகி இவன் ஸ்கூலில் ஃபெயில் ஆயிடுறான். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு மேட்ச்சில் கலந்துக்கிட்டு அந்த மேட்ச்சில் ஒரு பிரச்சனை ஆயிடுது. பிரச்சனை ஆனவன ஊரை விட்டு ஓடும் போது ஒரு ட்ரெயினில் ஏறிடுறான். ட்ரெயினில் ஏறும் போது ஒரு சிங் வந்து அவனை ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி நான் இந்த மாதிரி வந்து ஆர்மிக்கு போகிறேன், நீ வரியான்னு கேட்குறாரு. உடனே அவன் கேட்குறான், ஆர்மிக்கு போனால் ஒலிம்பிக்ஸ்க்கு அனுப்புவாங்களான்னு கேட்குறான். கண்டிப்பாக அனுப்புவாங்க அப்படின்னு இவன் ஓகே நான் ஆர்மிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஆர்மிக்கு போகும். அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் இதான, ஒலிம்பிக் ஜெயிக்கணும்னா ஓகே பாக்ஸிங் உனக்கு சேர்த்து விட்றான்னு போய் சேர்த்து விட்றாங்க. ஆனால் இவனுக்கு சுத்தமாக பாக்ஸிங் தெரியாது. இவன் ரெஸ்லிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கான். அது கூட ஃபுல்லாலாம் ட்ரெயின் ஆகல, பார்த்து கற்றுக்கிட்டது தான். அதுக்கப்புறம் அவனை ட்ரெயின் பண்ணுறாங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவனை வந்து இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு இன்டர்நேஷனல் கேமுக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போய் அவர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தோத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1965ல் ஒரு வாரில் அவருக்கு அடிபட்டு இடுப்பு கீழே எதுவுமே அவருக்கு ஒர்க் ஆகல. அவர் வந்து பெட் ரிடனா இருக்காரு. 2 வருஷமா கோமால இருந்து திடீர்னு முழிக்கிறாரு 1967ல. அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாத போது அவருக்கு ஒரு ஆப்ஷன் வருது, நீ ஸ்விம்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரு ஸ்விம்மிங் கத்துக்கிட்டு அந்த ஸ்விம்மிங்கை வச்சு பேரா ஒலிம்பிக்னு சொல்லப்படுற, அதாவது பிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புளுக்காக வைக்கிற ஒரு ஒலிம்பிக்ஸ் அது. அதுல 1972ல போயிட்டு அவர் கோல்டு அடிக்கிறார். இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அதாவது நிஜமாலே முரளிகாந்த் பேட்கர் அப்படின்றவரோட லைஃப்ல நடந்த கதை இது. இந்த கதையும் இந்த படமும் பார்க்கும்போது இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ப முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கு இந்த படத்துல. ஆனா இது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்தது நம்ம நினைக்கும் போது தான் நிஜமாலே இப்படி நடந்திருக்கா. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம என்ன நினைப்போம்னா, இது வந்து படத்துக்காக பண்ணியிருக்காங்க, இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு தான் நினைச்சுப்போம். பட் இந்த படத்துல அவரோட லைஃப்ல நடந்த விஷயத்த கொஞ்சம் சினிமாட்டிக்காவும் காமிச்சிருக்காங்க. அவர் கதையை ஒரு மாஸ் சினிமா மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு வந்து கடைசியில பிரசிடென்ட் அவார்டு கொடுக்குறாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், நம்மளால இது ஜெயிக்க முடியும்னு. ஏன்னா இந்த படத்துல ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்க மாட்டாரு. ஒவ்வொரு வாட்டியும் அடிபடும் போதும் அடுத்தது என்னன்னு விலை எஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 22 minutes. இந்த படத்துல கார்த்திக் ஆரியன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. தமிழ் டைலாக்ஸ் நல்லாவே இருந்தாலும் சில கேரக்டர்ஸ்க்கு டப்பிங் கொஞ்சம் சுமாரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா ஜானர்ல வந்தது. அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 8.1. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் மைதான். 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. இதை அமித் சர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அஜய் தேவ்கன் இதுல ஹீரோ நடிச்சிருக்காரு. இது யாரோட லைஃபோட கதைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சையத் அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் கோச்சோட கதை. 1952ல கதை ஆரம்பிக்குது. ஒலிம்பிக்ஸ்ல யுகோஸ்லோவியா கிட்டக்க 10-1 சொல்லி இந்தியா தோத்துட்டு வருது. வந்தோன்னு அந்த ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில இருக்கவரும் இவரை வச்சு செய்றாங்க. இவரை வச்சு செஞ்சோன்னே இவருக்கு கோவம் வந்து என்ன சொல்றாருன்னா, இதுக்கு தோத்தது காரணம் நான் கிடையாது, இதுல இருக்க எல்லா பிளேயர்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருந்தா நீங்க சொல்றதை நான் கேட்டிருப்பேன். இது எதுவுமே நான் செலக்ட் பண்ணல. நான் செலக்ட் பண்ண பிளேயர்ஸ் வச்சு நான் தோத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. நடுவில் ஒருத்தர் மட்டும் சரி நீ போய் செலக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊரா போய் ஒருத்தரா செலக்ட் பண்றாரு. இதுக்கு நடுவில் இவருக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கும் ஒரு பிரச்சனையாவது. ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் தோத்துட்டு வந்தது நம்ம ஊர் வெஸ்ட் பெங்கால் தானே, இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களே, இதை விட்டுட்டு எதுக்கு நீ ஊரா போய் வேற யாரையா தேடிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். இவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, டோன்ட் கிரிட்டிசைஸ் வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. அவருக்கு கோவம் வந்துருது. ஏன்னா அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாமே, நம்மளை பத்தி இவன் இப்படி சொல்லிட்டானே, இவன் வந்து ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இவர் போற இடத்துக்குலாம் அவர் தடங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில
இவர் அந்த 11 பேரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்றத சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. 1962ல ஏசியன் கேம்ஸ்ல போயிட்டு இவங்க கோல்டு அடிக்கிறாங்க. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். இதுக்கு நடுவுல இவருக்கு வந்து லங் கேன்சர் வந்து இருமிக்கிட்டே இருக்காரு. இவரால சுத்தமா முடியல. பட் இருந்தும் அந்த டீமை கோச் பண்ணி வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த படத்தோட பிளஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் மியூசிக் எல்லாத்தையுமே சொல்லலாம். மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் வேற லெவலில் போட்டிருக்காரு. அண்ட் அஜய் தேவ்கனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ரொம்ப சட்டிலா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே சூப்பராக கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் நான் கேள்விப்பட்டேன் 2 எடிட்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்மல் சீன்ஸ்க்கு ஒரு எடிட்டரும் அந்த ஸ்போர்ட்ஸ் சீன்ஸ்க்கு ஒரு எடிட்டர், அதாவது ஃபுட்பால் கேமுக்கு ஒரு எடிட்டரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிஜமாலே ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பெர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு மேக்கிங். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க. நம்ம இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்க்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா ஜானர்ல வந்த படம். அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 8. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் 83 2021ல ரிலீஸ் ஆயிருக்கு. இத கபீர் கான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதே டைரக்டர் தான் சந்து சாம்பியன் டைரக்ட் பண்ணாரு. மேபி இவருக்கு வந்து பயோபிக் ஸ்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. இந்த படத்துல ரன்வீர் சிங், ஜீவா, தீபிகா படுகோன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து 1983ல கிரிக்கெட்ல வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க இல்லையா, அதை பத்திய படம் தான் இது. கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 1975 1979 2 வாட்டி வெஸ்ட் இண்டீஸ் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிடறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு இந்த வேர்ல்டே பயந்துட்டு இருக்கு. 1983ல இந்தியால இருந்து இந்தியன் பிளேயர்ஸ் கிளம்பி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போறாங்க வேர்ல்டு கப்புக்காக இங்கிலாந்துக்கு. ஆனா இவங்களுக்கு சுத்தமா இங்கிலீஷும் தெரியாது. அதே சமயம் கண்ட்ரி கிட்ட வந்து இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் எப்படி ஜெயிச்சாங்க, ஜெயிச்சு வேர்ல்டு கப்ல ஃபைனல்ஸ்ல எப்படி வெஸ்ட் இண்டீஸை தோக்கடிச்சாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல கிரிக்கெட் பாத்தீங்கன்னா நிஜமாலே கிரிக்கெட் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டா எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸுமே கிரிக்கெட்டை கத்துக்கிட்டு பல மாசம் ட்ரைனிங் பண்ணி இந்த படத்துக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பார்க்கும்போது ஒரு ஒரிஜினல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியே இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸும் ஒரு மாதிரி எமோஷனலா டச்சிங்கா இருக்கும். இந்த படத்துல ரன்வீர் சிங் அப்படியே கபில் தேவ் மாதிரியே இமிடேட் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். நம்ம ஜீவா வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அவரும் அவர் பண்ற மேனரிசம், இமிடேஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் ஜெயிச்சது அதுக்கப்புறம் ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் தான் 2011ல மறுபடியும் ஜெயிச்சோம். ஸோ அந்த டைம்ல இந்தியா ஃபுல்லா கிரிக்கெட் பரவுறதுக்கும் நம்ம கிரிக்கெட் இப்போ வரைக்கும் விளையாடுறதுக்கும் முக்கியமான காரணம் இந்த வேர்ல்டு கப்ல ஜெயிச்சது மட்டும்தான். இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவின்னு சொல்லுவேன். இந்த படம் ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. IMDb 7.5. இந்த 3 படமே நீங்க பார்க்க வேண்டிய படம். ஏன்னா 3 படத்துலயுமே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த 3 படமே பயோபிக் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும். இந்த படங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன ஜானர்ல படங்கள் போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.